அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியன் நீலமேக சுவாமி அணுக்குதுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்து கொண்டு இப்போ நம்ம பார்க்குறது வங்காள விரிகுடா தரங்கம்பாடி அருகில் உள்ள கடற்கரை ஓரம் உள்ள மாசிலாமணிநாதர் ஆலயத்தோட முகப்பு ப்ளஸ்ஸு இப்போ உள்ள பக்கம் கோயில் இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம முன்னோர்கள் ஆன்மாவுக்காக எல்லாம் உள்ள இறைவன் அணுக்குவதோடு நாம் இப்போ அடுத்ததாக எள்ளும் தண்ணீரையும் இறைத்து ஆன்மாக்களுக்கு திதி கொடுப்பது போல் ஒவ்வொருத்தவங்க வசதி தகுந்தாப்புல கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம எல்லோரோட பேரை சொல்லி கடல் நீரில் இறைத்து விட்டால் அது முன்னோரோட ஆன்மா சாத்தி அப்படிங்கிறது நம்பிக்கை. நேற்று அதுதான் என்னோடய காணொலியிலே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இதை நம்ம நேரலையாக ஒரு மாதம் போட்டிருந்தேன். ஒரு 2-3 மாதமாக கொஞ்சம் தவறி போயிட்டு. என்ன காரணம்னா ஒரு காரியம் சில விஷயங்கள் தட்டினாலே அது 2-3 மாதம் ஆகிடுது. அது இயற்கை. ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையும் நான் காணொலி போட்டுட்ருப்பேன். அது அந்த சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால அப்படியே மாறிப்பிடுது. அப்புறமேல இன்றைக்கி விட்டுட்டோம்னா அப்படி சூழ்நிலை மாறிட்டே இருக்குது. அதனால் எந்த ஒரு செயலையும் உடனே நினச்சா தட்டாமல் நம்ம செயல்படுத்துவது நல்லது. ஒரு செயலை தொட்டுட்டோம்னா அதுதான் தொடர்ந்து செயல்படுறது. எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிரகம். இப்போ நம்ம பார்க்குறது வங்காளோட முன்பக்கம் உள்ள விநாயகர் ஆலயம். இது ஸ்ரீ விநாயகர் ஆலயம் உள்ளாரையும் இருக்குது. நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியல. இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு கடற்கரை ஓரம் நம்ம பின்னாடி பார்க்குறோம். அவனர்களாலே அவன் தாள் வணங்கி நம்ம இப்போதைக்கு நாங்கள் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு அதனோட செயல்பாடுகளை இப்போ பாருங்கள். சுத்தமாக பெரிய வங்காளோட கோயிலுக்கு முன்பக்கம் இருக்குது. அதாவது இந்த கோயில் இப்போ பார்க்க போகிறது பின்பக்கம் இருக்குது. இப்போ பார்த்தது நீங்கள் முன்பக்கம் போகிறோம். இப்போ அப்படியே பார்த்துட்டு வருவோம். இது கோயில் கிழக்கு பக்கமாக நோக்கி வங்காளோட பின்பக்கமாக இருக்குது. அவனர்களாலே அவன் தாள் வணங்கி நிச்சயம் அவனர்களாலே எல்லாம் நன்மையும் நடக்கும். தம்பி, இந்த யூடியூப்பில் இந்த கோயிலோட வரலாறு தெரியுமா உனக்கு? இல்லை, உனக்கு தெரியுமா? இப்போ இதை பற்றி எனக்கு தெரியாது. யூடியூப்பில் போடுறாங்கன்னா நம்ம போடணும்ல. நம்ம சேனலில் ஓடிட்டுருக்குல்ல. நான் ஒரு டெய்லி போட்டுட்ருக்கேன். சந்திர பகவான் ஸ்ரீ மாசிலாமணிநாதர்னாலே அந்த காலத்தில் நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். கடல் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்ததாக சொல்கிறாங்க. நான் இங்கே அடிக்கடி பார்த்துட்டு போவேன். சூரிய பகவான் அவனர்களாலே அவன்தால் வணங்கி இங்கே காலபைரவர் சனீஸ்வர பகவான் இங்கே ராகு கேது செவ்வாய் நவக்கிரகத்துக்கும் வச்சுருக்காங்க. இன்னொன்று புற்று இருக்குது. அவனால் இதில் ராகு கேதுக்குன்னு இங்கே ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது. அவனர்களாலே அவன்தால் வணங்கி எல்லாம் வல்ல இறைவனோட இதில் முழு பகுதியும் பார்க்கணுன்னா காணொலி பாருங்கள். இறைவனோட புற்றடிக்குன்னு தனியாக ஒரு சிறப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ ராகு கேது அம்பாள். ஓம் நம சிவாய. ஓம். எல்லாம் வல்ல இறைவனோட நிச்சயம் நல்லதே நடக்கும். அவனர்களாலே அவன்தால் வணங்கி இந்த இடத்த சுத்தம் பண்ணி சிவனடியார்கள் வந்தாங்கன்னா இந்த இடத்த பராமரித்து கொடுக்கணும். அதுக்கும் அவனர்களாலே அவன்தால் வணங்கி ஓம் நம சிவாய. இது கோரிக்கை தம்பி வச்சுருக்கார். இது சுத்தம் பண்ணி எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவன் அனுப்புறதோட ஒரு 10-15 நாளில் கண்டிப்பாக இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லா வல்ல இறைவன் அனுப்புறோம் ஏற்பாடுபடும். கண்டிப்பாக நிச்சயம் சுத்த கொடுக்கும். அறம் வளர்த்தேன் ஆகி மாசிலாநாதர் பெரியவர் நம்ம மூலக்கரத்தை பார்க்கலாம். நர்த்தன விநாயகர் அங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார். அதை எடுத்து வச்சுருக்காங்க.
ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சா பரம தஸ்மைனி குருவே நமக. மிகச் சிறப்பு வாய்ந்த குரு பகவான் வேறு, குரு கிரகம் வேறு. சில பேர் குரு கிரகமும் குரு பகவானும் ஒன்று நினைக்கிறாங்க. கிடையாது. இதுவும் நான் தெரிந்து கொண்டது தான். பாருங்கள், பழங்காலத்து சிலையெல்லாம் எப்படி வர்ணிச்சு கீழே கிடக்கு. பராமரிப்பு அந்தளவுக்கு, இந்தளவுக்கு கோயிலுக்கு அந்தளவுக்கு வருமானம், நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் பல ஆக்கிரமிப்பில் இருக்குது. அது நமக்கு தேவையில்லாது. எல்லாம் வல்ல காணொலியை காமிக்கிறதுக்காக போட்டது தான். அவனரால் அவன்தால் வணங்கி விநாயகர் வலம்புரி விநாயகர் இவரை பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். அவனரால் இன்று ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு. அதனால தான் கடல் அமைதியாக இருக்குது பாருங்கள். மற்றனால கடல் எவ்வளோ ஓங்கலாக இருக்கும். கடல் அமைதியாக இருக்கிறது காரணம் அந்த அமாவாசை பௌர்ணமி இருந்தாலே சமயத்தில் ஓங்கல் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் கடல் அமைதியாக இருக்கும். கோத் பவர். அடுத்தது நம்ம வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி. ஓம் முருகா எம்பெருமானே. வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இதெல்லாம் பராமரிப்பு வரணும். பாருங்கள், செருப்பு போட்டு நடக்கலாம் முடியாது, வெளியில் தான் செருப்பு போட்டுக்கணும். அதனால் இதில் ஒரு அகிலாண்டேஸ்வரி சன்னதி. இப்போ நான் பார்க்க போகிறது அகிலாண்டேஸ்வரி சன்னதி. அகிலாண்டேஸ்வரி தாயே, ஓம் சக்தி பராசக்தி அகிலாண்டேஸ்வரியே, அம்மா தாயே, இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் உன்னோட அருள் கிடைக்கணும். காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனோட அருள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்புங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, பல அதிசயங்கள் இந்த காணொலிகள் தேவலோக ரகசியங்கள்லாம் வெளியில் வரும். இதில் பாருங்கள், அதில் இது பாலமுருகன். எவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் பாருங்கள். இந்த கோயிலில் 2 முருகர் இருக்கார். அவர் வள்ளி தெய்வான சமேதம் இருக்கார். இது தனியாக பாலமுருகனாக காட்சி எழுதுகிறார். ஒரு பெரிய சிறப்பு இதுதான். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அவனர்களாலே அவன்தால் வணங்கி பல ரகசியங்கள் உங்களுக்கு நேரலையாக இறைவனோட அனுக்கிரகம்படி உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இந்த மகாலட்சுமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் காண கிடைக்காது. இதெல்லாம் எப்படி ஒரு சிம்பிளாக இருக்காங்க பாருங்கள். எப்படி ஒரு கலைநயத்தோட பார்த்தாலே அருள் கிடைக்கும். அப்படி ஒரு சிறப்பு. காணொலியை பார்த்துட்டு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி மகாலட்சுமியோட அருள் பெறுக. மகாலட்சுமி உங்களுக்கு அள்ளி தருவாள், பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்பாள். சரஸ்வதி தாய் கல்வி அள்ளி கொடுப்பாள். உங்களுக்கு இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அம்மா அருளால் கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். நம்ம இப்போ ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம். அவனால் இன்னும் ஒரு சில வினாடிகள் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த காணொலி நம்ம வங்காள விரிகுடாவில் நம்ம எள்ளும் தண்ணீரையும் எடுத்து ஆன்மாக்களுக்கு கொடுத்து அவன் அருளை பெற வேண்டும், அவர்களோட அருளை பெற வேண்டும். பிரம்மணேஸ்வராய நமக. ஓம் பிரம்மணேஸ்வராய நமக. அவனர்களாலே அவன்தால் வணங்கி சண்டிகேஸ்வரி. இந்த பெரிய சிறப்பு இந்த கோயிலில் அவ்வளோ இருக்குது. நிறைய தெரியாமலே இருக்காங்க. சண்டிகேஸ்வரர், ஆண்டவா, எல்லாம் அறிவா, ஓம் நம சிவாய. அவங்கள சுகுணும்போது சிவனுக்கு நேராக இவர்கிட்ட சொன்னாலே போதும். இவர் மூலமாக தான் நம்ம சிவனை நெருங்க முடியும். சும்மா ஒரு பெரியவரை பார்க்க முடியாது. இவர்கிட்ட சொன்னாலே போதும். இவர் அருள் கொடுத்தாலே நமக்கு நல்லதே நடக்கும். அம்மா தாயே சண்டிகேஸ்வரி. பல பேருக்கு சண்டிகேஸ்வரன் தெரியும், சண்டிகேஸ்வரி தெரியாது. இதுவும் எல்லாம் அவன் செய்கிறே. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி. காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவனோட அருள் பெறுக. அருள் கிடைப்பது நிச்சயம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.